காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 வரையிலும் படிக்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஜெபிப்போமா? பரலோகத்தின் முத்துக்களாகிய தேவனுடைய வார்த்தைகளை பைபிளின் வசனங்கள் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய திருப்பெயராலும் உம்மிடம் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு உம்மை பற்றியுள்ள சுவிசேஷம், நீர் வேத வாக்கியங்களின்படி இந்த உலகத்திலே பிறந்தீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் எழுந்திருந்தீர். இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை நாங்கள் நம்பவில்லை அப்பா. நீரே எங்கள் இரட்சகர்,
எங்கள் மீட்பர், எங்கள் நாதர், எங்களை என்றென்றும் பாதுகாக்கிற அநாதி சிநேகத்தோடு வழிநடத்த எங்கள் தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம், தாழ்த்துகிறோம். என்னோடு இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஏந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவை, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசன்னமும் தெய்வீக அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக இருப்பதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாள் வெற்றி நாளாக, ஆசீர்வாதத்தினோடைய சமாதானத்தினோடைய மகிமை மேல் மகிமை பெற்று வாழக்கூடிய நாளாக இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஜீசஸ் டிவி மற்றும் மகிமை டிவியின் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களும் மற்றவர்களும் எல்லாருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பாக அந்த தொடர் போதனையிலே 7 பண்டிகைகளை பற்றி தொடர்ந்து தியானிப்போம். லேவியராகமம் 23:4 படிக்கிறோம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை குறித்து கொடுத்தார். இவைகள் இஸ்ரவேலின் சரித்திரத்திலே ஒன்றாய் இணைக்கப்பட்டவைகளாக இருந்தன. இந்த பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தின் சம்பவங்களுக்கு நிழலாட்டம் ஆனவைகளாகவும் இருக்கின்றன. நமக்கு சில ஆழமான ரகசியங்களையும் சத்தியங்களையும் இந்த பண்டிகைகள் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன. பண்டிகையின் உள் கருத்துக்களை, ஆழமான ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய கைகளிலே பைபிளின் மூலமாக பழைய ஏற்பாட்டையும் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டையும் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாயிருக்கின்றன. மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அருமையான வழிகாட்டிகளாகவும் திகழ்கின்றன. பண்டிகைகள் ஆழமான அர்த்தம் பொதிந்த விலையேற பெற்ற புதையல்களாகும். அவைகளை தோண்டி ஆராய்ந்து கண்டுபிடிப்பது உங்களையும் என்னையும் பரவசப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து நாம் தியானிக்கும் போது அது ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 7:4 படிக்கிறோம். 7 பண்டிகைகளையும் நாம் தியானிக்கும் போது முக்கியமாக 4 பாகங்களாக பிரித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது பண்டிகையின் காலம், இரண்டாவது பண்டிகையின் பின்னணியான சரித்திரம், மூன்றாவதாக பண்டிகை நிறைவேறுதல், நான்காவதாக பண்டிகையின் பலாபலன். இப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது பண்டிகையை பற்றிய முழு பலனையும் முழு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். சரி, இந்த 7 பண்டிகைகள் என்னென்ன, அவைகள் ஆவிக்குரிய ரகசியங்கள் தான் என்ன என்பதை பற்றி தியானித்து வருகிறோம். முதலாவது பண்டிகையாக பஸ்கா பண்டிகையும், இரண்டாவது பண்டிகையாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும், மூன்றாவது பண்டிகையாக முதற்கனியின் பண்டிகையும், நான்காவது பண்டிகையாக பெந்தேகோஸ்தே பண்டிகையும், ஐந்தாவது பண்டிகையாக எக்கால பண்டிகையும் நாம் தெளிவாக கடந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள முடிந்தது. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 7 பண்டிகைகளிலே 6வது பண்டிகையும் 7வது பண்டிகையும் இன்று சற்று தெளிவாக தியானிப்போம். அந்த 6வது பண்டிகை என்னவென்றால் பாவ நிவர்த்தி பண்டிகை. லேவியராமம் புத்தகம் 23வது அதிகாரம் வசனம் 27 படிக்கிறோம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை பாவ மன்னிப்பு பண்டிகை அல்ல, பாவ நிவர்த்தி பண்டிகை. பாவ மன்னிப்பு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே ஏற்பட்டுவிட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சாபங்கள் முறிக்கப்பட்டன. அவைகள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்பட்டது. ஆனால் பாவ நிவர்த்தி பண்டிகை என்பது பாவ சரீரத்தின் மீட்புக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்பொழுது அந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாம் விடுபட்டு மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொள்வதற்கு அடையாளமாகும்.
மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55 குறிக்கப்பட்டிருக்கிறபடி அப்படி சொல்லி வெற்றி முழக்கமிட்டு மகிமைக்குள் பிரவேசிக்கிற நாளாய் இருக்கிறது. இந்த பண்டிகை, அதாவது இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை, ஏறக்குறைய எக்கால பண்டிகையோடு இணைந்து வருகிறது. இக்காலங்கள் துணிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார். அதே நேரத்தில் நம்முடைய சரீரம் மீட்பும் உண்டாகும். பழைய ஆதாமின் சரீரத்தை களைந்து விண்ணவரான இயேசுவின் சாயலிலே நாம் ரூபம் அடைவோம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக என்று லேவியராகும் 23:27 படித்தோம். அந்த நாள் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு நாளும் கூட. கூட்டு புழுவிலிருந்து எப்படி வண்ணத்து பூச்சி அழகாக வெளிவருகிறதோ அதுபோலவே அழிவுள்ள இந்த சரீரத்திலிருந்து அழியாமையுள்ள மகிமையான சரீரம் வெளிவரும். நாம் அருமையாய் பறந்து ஆத்தும நேசராகிய இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். அந்த சரீர மீட்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 2 கொரிந்தியர் 5:1 தெளிவாக படிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்ன? நம்முடைய மாம்ச சரீரத்தை குறிக்கிறது. அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய மாம்ச சரீரம் நமக்குள்ளே வாழுகின்றவர் தான் உங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆணாக பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் என்பது நம்முடைய வீடு, ஒரு ஷெல்டர். அதற்குள்ளாக தான் நாம் வாழுகிறோம். இந்த பூமியிலிருந்து நம் ஆண்டவருடைய கூடாரமாகிய அவருடைய வாசஸ்தலத்திற்கு செல்லும் போது இந்த கூடு இந்த மாம்ச சரீரத்தை, நாம் வாழுகின்ற இந்த வீடை இங்கேதான் விட்டு செல்கிறோம். அதை தான் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பண்டிகைகள் எவ்வளவு சிறப்பானது என்று சொல்லி அறிந்து கொண்டீர்களா? நிறைவாக 7 பண்டிகையிலே 7வது பண்டிகையாக கூடார பண்டிகையை சற்று தியானிப்போம். லேவியராகமம் 23:34 படிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பண்டிகையிலே கடைசி பண்டிகையும் பிரதான பண்டிகையும் மிக மகிழ்ச்சியான பண்டிகையும் இந்த கூடார பண்டிகை தான். இந்த பண்டிகை 7ஆம் மாதமாகிய இதானிம் மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 7 நாட்கள் மகிழ்ச்சியாய் நடைபெறும். இஸ்ரவேலர் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடும்படி தங்கள் வீடுகளை விட்டு ஊருக்கு வெளியே வந்து கூடாரங்களை போடுவார்கள். பொதுவாக மரங்களின் கிளைகளாலும் ஓலைகளாலும் போடப்பட்ட இந்த கூடாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக நேரம் செலவழிப்பார்கள். இந்த கூடார பண்டிகை எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த கூடாரத்தின் வழியே ஆபிரகாம் வந்து நின்றபோது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் பேசினார் அல்லவா? அதை அவர்கள் நினைவு கூறுவார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்தபோது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி குடும்பமாய் பாளையம் இறங்கி வந்தார்கள் என்பதை நினைவு கூறுவார்கள். முந்தைய நாட்களை, பூர்வ நாட்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எண்ணி கர்த்தரை துதிப்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அடையாளங்களையும் விவரித்து சொல்வார்கள். இந்த கூடார பண்டிகை இஸ்ரவேலருக்குள் அன்பையும் ஒருமனப்பாட்டையும் ஐக்கியத்தையும் கொண்டு வந்தது என்று உபாகமம் 32:7, யோசுவா 1வது அதிகாரம் 13 எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பல காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நினைவு கூறுங்கள் என்று எண்ணாகமம் 15:39 படிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை எல்லாம் நினைவு கூறுங்கள் என்று உபாகமம் 7:19 படிக்கிறோம். கர்த்தர் வனாந்தரத்திலே உங்களை வழி நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளையும் நினைவு கூறுங்கள் என்று உபாகமம் 8:2 படிக்கிறோம். கர்த்தரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர் என்பதை நினைவு கூறுங்கள் என்று உபாகமம் 8:18 படிக்கிறோம். கூடார பண்டிகையானது
மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவோடே கூட ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்து கலிகூறும் 7 ஆண்டுகளுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடைபெறும் அந்த 7 வருடமும் நாம் மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவோடே கூட கலிகூர்ந்து கொண்டிருப்போம். அன்பானவர்களே, உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே ஒன்றாய் கூடி மகிழ்கின்ற நேரம்தான் இது. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து திரளான பரிசுத்தவான்கள் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்து இருப்பார்கள். அந்த நாளை நோக்கிதான் நீங்களும் நானும் விரைவாக கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 35 அதிகாரம் வசனம் 10 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என் அன்பிற்கினியவர்களே, இந்த 7 பண்டிகைகளை எவ்வளவு முக்கியம் வாய்ந்த பண்டிகைகளாக அதனுடைய குணாதிசயங்களை நாம் கடந்த நாட்களிலே இன்றைக்கு வரையிலும் தியானிக்க முடிந்தது. இதிலே நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மை என்ன? கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கிறதுதானே உண்மை. அதற்காக ஆயத்தப்படுவோம். அவர் ஆனந்த களிப்புடன் நாம் பாடி சீயோனுக்கு நாம் சேருவோம். அதற்குரிய நாட்களுக்காக நாம் காத்திருப்போம். இந்த உலக நாட்கள் எத்தனை வருடங்கள் என்று ஆண்டவர் குறித்த வருடங்கள் நிறைவாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக அமையும்படி ஆண்டவரோடு ஜெபிப்போம். இந்த காலங்களிலே பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக தொடர்ந்து ஆண்டவருடைய பாக்கியவான்களாக வாழ முற்படுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பு நேசரே, ஆத்தும மணவாளனே, எங்களை மீட்டுக் கொண்டவரே, ரட்சிப்பின் அலங்காரத்தை தந்திருக்கிறவரே, நாங்கள் இன்று பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை எடுத்துக்கொள்ள வரும்போது நாங்கள் உம்மோடு சேர்ந்து சீயோனுக்கு வந்து நித்திய மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கக்கூடிய நாட்கள், சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாட்களை நினைத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களை வரவேற்கிறோம். இன்றும் எங்களையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.